Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. பூரி ஜெகநாதரை மையப்படுத்தி பூரி தொகுதி பாஜக வேட்பாளர் சம்பித் பத்ரா ஒடிசா அரசியல் களத்துல பரபரப்ப பற்ற வைத்த நிலையில இப்போ ஜெகநாதரை மையப்படுத்தி பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்து ஒடிசாவை தாண்டி தமிழ்நாட்டிலையும் எதிர்ப்ப கிளப்பிருக்கு. அப்படி மோடி என்னதான் பேசினாரு, அதற்கான எதிர்வினை யாரிடமிருந்து வந்திருக்கு உள்ளிட்ட விஷயங்களை இந்த வீடியோவுல பார்ப்போம். ஒடிசா மாநிலத்துல நாடாளுமன்ற தேர்தலோடு தற்போது சட்டமன்ற தேர்தலும் நடக்குது. மே 13 தொடங்கி மே 20, மே 25, ஜூன் 1 அப்படின்னு 4 கட்டங்களா தேர்தல் நடைபெறுது. அந்த வகையில வரும் மே 25 பிரசித்தி பெற்ற ஜெகநாதர் கோவில் இருக்கும் பூரி நாடாளுமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடக்குது. இந்த நிலையில பூரி தொகுதியில போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சம்பித் பத்ராவுக்கு ஆதரவா பிரதமர் மோடி கடந்த மே 20 ரோட் ஷோ ஒண்ணு நடத்தினாரு. அது குறித்து பாஜக வேட்பாளர் சம்பித் பத்ரா ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணல்ல பூரி ஜெகநாதரே மோடியின் பக்தர் தான் அப்படின்னு பேசியிருந்தாரு. இது ஒடிசா அரசியல் களத்துல மிகப்பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கி இருந்துச்சு. ஒடிசாவின் முதல்வர் நவீன் பட்நாயக், ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு பலரும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஒடிசா மாநில காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சமூக ஊடகத்துல இந்த காணொலியை பகிர்ந்து சம்பித் பத்ரா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருந்தாங்க. இந்த நிலையில நவீன் பட்நாயக்கின் எக்ஸ் பதிவுக்கு பதிலளித்த சம்பித் பத்ரா, இன்று பிரதமர் மோடியின் ரோட் ஷோ மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை தொடர்ந்து நான் பல்வேறு ஊடகங்களுக்கும் பேட்டி அளிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா இடங்கள்லயும் பிரதமர் மோடி ஜெகநாதரின் தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். ஆனா ஏதோ ஒரு இடத்துல தவறுதலா மாற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு இது புரியும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லாத பிரச்சனைய பெரிதாக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நம்ம அனைவருக்குமே சில நேரங்கள்ல நாக்கு குளரும், நன்றி அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜெகநாதர் மோடியின் பக்தர் அப்படின்னு தவறுதலா சொன்னதுக்காக 3 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்க போறதாகவும் சம்பித் பத்ரா சொல்லிருக்காரு. இந்த நிலையில தமிழரும் பிஜு ஜனதா தளம் கட்சியின் நம்பிக்கை நட்சத்திரமா திகழும் முன்னாள் IAS அதிகாரி VK பாண்டியன், வெயிலும் தூசியும் அதிகமா இருக்கிறதுனால சம்பித் பத்ரா தனது உடல்நிலையை நன்றா பாத்துக்கணும், சரியா சாப்பிட்டு அவர் கவனமா இருக்கணும், தேர்தலுக்கு 3 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில அவர் மயக்கம் அடையக்கூடாது, அவர் ஒரு மருத்துவர், அதனால என்ன செய்யணும் அப்படிங்கறத அவர் தெரிந்து செய்யணும்னு கோரிக்கை விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஜக மதத்தை வைத்து அரசியல் செய்யறாங்க, மதத்தையோ மகாபிரபு ஜெகநாதரையோ தேர்தல்ல இழுக்கிறத பிஜு ஜனதா தளம் விரும்பாது அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில அதே ஜெகநாதரை மையப்படுத்தி முன்னாள் IAS VK பாண்டியனை பிரதமர் மோடி மறைமுகமா செய்த விமர்சனம் ஒண்ணு இப்போ தமிழக அரசியல் களத்துல பரபரப்பு உண்டாக்கிருக்கு. ஒடிசாவின் அன்குல் நகர்ல பாஜக சார்பில் நேற்று தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றுச்சு. இதுல பங்கேற்ற பிரதமர் மோடி பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறை சாவி காணாமல் போன விவகாரம் குறித்து பேசியிருக்காரு. அதுல நம்ம வீட்டு சாவி காணாம போனா ஜெகநாதர் கிட்ட முறையிடலாம், ஆனா ஜெகநாதர் கோவில் பொக்கிஷ அறையின் சாவிய 6 ஆண்டுகளா காணல, இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதா மக்கள் தெரிவிக்கிறதா சொல்லிருக்காரு. பிரதமரின் இந்த கருத்துக்கு பிரதமரின் கீழ் பல அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள வைத்து பிரதமர் கண்டுபிடித்து தரணும், பிரதமர் மோடியிடம் இத நான் பணிவோட கேட்டுக்கிறேன் அப்படின்னு எதிர்வினையாற்றிருக்காரு. இந்த நிலையில பிரதமர் மோடியின் இந்த கருத்துக்கு கடுமையான எதிர்வினையாற்றிருக்காரு தமிழ்நாடு முதல்வர் MK ஸ்டாலின். ஒடிசா மாநிலத்துல தேர்தல் பரப்புரையில பேசியிருக்கக்கூடிய பிரதமர் மோடி புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழகத்துல இருக்கிறதா பேசியிருக்காரு. இது கோடிக்கணக்கான மக்களால வணங்கப்படும் பூரி ஜெகநாதரை அவமதிக்கிறதோடு ஒடிசா மாநிலத்தோடு நல்வுறவும் நேசமும் கொண்ட தமிழக மக்களையும் அவமதிப்பும் புண்படுத்துறதும் ஆகும். ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழக மக்களுக்கு எதிரா தூண்டும் பேச்சல்லவா இது? ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் அப்படிங்கிற பழிய தமிழக மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா? தமிழக மக்கள் நேர்மையற்றவர்கள் அப்படின்னு சொல்றது தமிழகத்தையே அவமதிப்பதல்லவா? தமிழர்கள் மீது மோடிக்கு இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன்? தமிழகத்துக்கு வரும்போது தமிழ் மொழிய உயர்வா போற்றுவதா பேசுறதும், தமிழர்களை போன்ற அறிவாளிகள் இல்லை அப்படின்னு பாராட்டுறதும், அதே நேரத்துல ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல வாக்கு சேகரிக்கும் போது தமிழக மக்களை திருடர்கள் போலவும் வெறுப்பு மிகுந்தவர்கள் போலவும் அந்த மாநிலத்துக்கு எதிரானவர்கள் போலவும் இரட்டை வேடம் போடுறது,
இத மக்கள் புரிந்து கொள்வாங்க. வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்யறத பிரதமர் நிறுத்திக்கணும் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில பிரதமர் மோடியின் கருத்தை தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சதா ஸ்டாலின் திருச்சி பேசுறாரு. அது பொய் அப்படின்னு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியிருக்காரு. 7 கட்டமா நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்ல முதற்கட்டத்திலேயே தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்ச போதும் தற்போது வரைக்கும் தமிழ்நாட்டை மையப்படுத்தி தமிழ்நாட்டு தலைவர்களை மையப்படுத்தி விவாதங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.